मधुरापुरनायिके नमस्ते मधुरालापि शुकाभिरामहस्ते मलयध्वज पाण्ड्यराजकन्ये मयि मीनाक्षि कृपां विधेहि धन्ये. அம்மா மகாலட்சுமி, இதே மாதிரி எப்பவும் பால் பொங்க பொங்க தரணும். கோமதி, பிறந்த குழந்தை நமக்கு இல்லைங்கிறது கடவுளுடைய விதிமா. அதையே நினைச்சு வருத்தப்பட்டா எப்படி? நமக்கு தான் தங்க விக்கிரகம் மாதிரி தனலட்சுமி இருக்கிறாளே. வாமா. மெதுவாங்க. மருத்துவ வச்சு கூட்டு வந்துட்டுமா? கொஞ்சம் பொறுத்துக்கமா. என் பொண்டாட்டிக்கு இடுப்போடு எடுத்துருச்சு. பிரசவம் பார்க்கணும், சீக்கிரம் வாமா. என் பயசுக்கு உன்னதான் ஊருக்காரங்க ஒதுக்கி வச்சிருக்காங்களே, நான் வந்து பிரசவம் பார்த்தா என்ன ஊருக்குள்ள இருக்க விடுவாங்களா? ஊருக்கு மருத்துவ வச்சிருங்க. உத்தர காப்பாத்துறது உங்க பொறுப்பு இல்லையா? வலி தாங்க முடியாம துடிக்கிறா, இப்படி தட்டி கழிக்கலாமா? யோ, வரமாட்டேன், போக வேண்டியதானே. என்ன நியாயம் வச்சிருக்க? ஊரு என்னடா ஊரு? என் பொண்டாட்டி உசுறு தாண்டா பெருசு. மரியாதை வரப்போறியா இல்லையா? கீழூருக்கும் நம்ம ஊருக்கும் என்ன பகைங்கிறது இந்த ஊரறிஞ்ச விஷயம். அந்த ஊரு வழியா வர்ற காத்த கூட வேண்டாம்னு மூக்க பொத்திக்கிற கூட நாங்க. ஆனா நீ அந்த ஊருக்கார ஒருத்த மாட்டு வண்டி ஏறி சாக கிடந்தவனே எதிரி ஒருத்த செத்து தொலைஞ்சான்னு விட்டுட்டு வராம அவன் உசுர காப்பாற்றி வந்து நின்ன. இப்ப இந்த பொட்டச்சியை மிரட்டி ஒரு சண்டீர்த்தனத்தை காட்டுறியா? ஊரை மதிக்க தெரியாதவனை அடிச்சு தூக்கி எறியடா. பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறேன். அவன் குழந்தைக்கு உன் பொண்டாட்டி தாய்ப்பால் கொடுத்து வந்து நிக்கிறா. டேடே, என் பொண்டாட்டி யார? உன் தங்கச்சி தானே? யாரா இருந்தனையா? யாரா இருந்தா என்ன? என் தீர்ப்புக்கு என்ன மரியாதை இருக்கு? இனி இந்த ஊரை ஒரு நாய் மதிக்குமா என்ன? என்னடா பொல்லாத தீர்ப்பு? நீ என்ன பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜா? காலம் எவ்வளவு வேகமா மாறிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்காம பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு இருக்கீங்களே. முதல்ல உங்க மாதிரி ஆளுங்களை தீ வச்சு கொளுத்தணும். அப்பதான் இந்த கட்ட பஞ்சாயத்து குட்ட பஞ்சாயத்தெல்லாம் ஒடியும். மச்சான், நீ அதிகமா பேசுற. பின்ன என்னடா? உன் தங்கச்சி பெற்ற உடனே குழந்தைய பறி கொடுத்துட்டா. அந்த குழந்தை பிறந்த உடனே தாயை பறி கொடுத்துருச்சு. அது பால் கழுது இருக்கு. இந்த தாய் அதுக்கு பால் கொடுத்திருக்கிறா. இதுல என்னடா தப்பு? கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாம பேசுறியே. எப்போ என் மான மரியாதையை கெடுத்தீங்களோ
இனிமே அண்ணன் தங்கச்சி மாம மச்சாங்கிற உறவெல்லாம் அத்து போச்சு. அத நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். உன் கூட பிறந்த பாவத்துக்காக எங்களுக்குன்னு பிறந்த குழந்தை எங்களுக்கு இல்லாமலே போயிடுச்சு. அவங்கிட்ட நம்ம பேச்சு இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. வா நம்ம ஊருக்கு போலாம். வாடா. ஐயா, என்னால இருக்கே உங்க சொந்த பந்தத்துக்குள்ள சண்டை. என்னடா பெரிய சொந்தம்? நல்ல மனசு உள்ளவன் தாண்டா எனக்கு சொந்தம். 1000 பேருக்கு சோறு போடக்கூடிய சக்தி ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். உழைக்கிற உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை. வாடா. கொஞ்சம் நில்லுங்க டாடி. தம்பிக்கு ஒரு பேர் வைக்க போறேன். பாண்டியரு. பேர்லயே மரியாதையா? என்ன இசக்கி, உனக்கு சம்மதம் தானே? என்னையா இப்படி கேக்குறீங்க? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. தெய்வாதீனமா எங்க குலதெய்வத்து பேரையே வச்சிருக்கு. பெரியவங்க நீங்க, இந்த பாண்டியரை வாழ்த்துங்கய்யா. என் பொண்ணு பேரு வச்ச நேரம் இந்த பாண்டியர் பேரோடும் புகழோடும் நீடூடி வாழ்வார். பாசமுள்ள பாண்டியனே கேளடா, பாசமுள்ள பாண்டியனே கேளடா, பாசத்துக்கு ஜாதி மதம் ஏதடா, உருவங்களால் வேதம் சொல்வது வீணடா, உயிர்களிலே பேதமில்லை மானிடா மானிடா. மழை சிந்துவது மண் மீது கொண்ட பாசத்தா, இல்லை என்றால் பூமியிலே புல்வருமா? வாழ்க்கை இன்னும் இருப்பது நெஞ்சில் உள்ள நேசத்தா, இல்லை என்றால் கண்களிலே நீர் வருமா? அங்காலே வந்த சொந்தமும் அங்க தம்பி ஆனனமா, பாறையிலே செடி முளைத்து மாசமர பூத்தனமா, அவள் விடும் முச்சிலிவன் உயிர் வாழம்மா. பாசமுள்ள பாண்டியனே கேளடா, பாசத்துக்கு ஜாதி மதம் ஏனடா. கூட்டுக்குள்ள குருவிங்க ஒண்ணு கொண்டு ஊட்டுதடா, கையினால் பாசமெல்லாம் காட்டுதடா. பறவையை விடவும் இந்த மனுஷ பைய மட்டமடா, பாசமெல்லாம் வேஷம் என்று ஆனதடா. அன்போடு சொந்தம் கொள்ள ரத்தமதம் தேவையில்லை, ஒரு தாயின் பாலும் உறவுக்குள் பேதமில்லை, ஏதோ ஒரு பந்தம் இது பிறப்பால் வந்ததில்லை. பாசமுள்ள பாண்டியனே கேளடா, பாசத்துக்கு ஜாதி மதம் ஏதடா, உருவங்களால் வேதம் சொல்வது வீணடா, உயிர்களிலே வேதமில்லை மாறினா மாறினா.
விக்ரமசிங்கபுரம், சுந்தரபாண்டியபுரம், இந்த ஊர்ல உள்ள சொத்துக்கள் கணக்கு விவரம் எல்லாம் இதுல இருக்குயா. கணக்கு பிள்ளை ஐயா, நான் மலேசியா போய் திரும்பி வர வரைக்கும் இதெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துங்க ஐயா. இந்த இளஞ்சி ஈஸ்வரமூர்த்தி இருக்கும் போது இவரையா கஷ்டப்படுத்துறீங்க? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேயா. இசக்கி, வீட்டை நல்லா பாத்துக்கப்பா. தேங்க்யூ. அம்மா, தம்பி நம்ம கூட வரான்ல? ஆமாமா, அவன் இல்லாமல. என்ன ஆமாங்கிற? நமக்காவது குழந்தை கூட இருக்கு. பாவம் எசக்கிக்கு யார் இருக்காங்க? பாண்டிய இங்கே இருக்கட்டும். வாடா, வா. தம்பி, அக்கா ஊருக்கு போயிட்டு வந்துருவாங்கப்பா. தம்பி, அப்பா வேண்டாப்பா. தம்பி நம்ம கூட வர. சீக்கிரம் வந்துடலாமா? அழாத. போயிட்டு வரேன்ப்பா. எல்லாருக்கும் வணக்கம். தம்பி, ஒரு மாசமா கழுத்துல துளுக்கு வலி, உயிர் போயிட்டு இருந்தது எசக்கி பாண்டியா. 5 நிமிஷம் வேதனையா இருந்தாலும் சட்டுன்னு எடுத்து விட்டிய. சரி சரி, வந்தே முறை அப்படியே பேசி பேசி வாயில குறுக்கந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்க தான் செஞ்ச வழி குளிய கொடுங்க. இந்தா, இதுதான் நம்ம சம்பளம். எப்பயும் வாங்கியே பழக்கப்பட்ட கை இப்பதான் முத முத கொடுக்குது. அத போய் வேணாங்கறியா? குடுங்க சார். இவன் உடம்புல பட்ட செந்தட்டி மாதிரி எப்பவும் அரைச்சுக்கிட்டே இருப்பான். அது சொரிஞ்சா கிடைக்கிற சோகம் மாதிரி இவன் கூட வந்தா ஒரு சோகம். அவ்வளவுதான். டேய், ஓகே, நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பாண்டியா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். அது என்ன உன் பேரை இசக்கி பாண்டியன்னு வச்சிருக்க? சார், என் பேர் பாண்டியன். அப்பா பேர் இசக்கி, அதனால இசக்கி பாண்டியன். ஓஹோ, அப்படியா? எல்லாரும் அப்பாவோட இனிஷியல் தான் முன்னால வச்சிருப்பாங்க. நீ அப்பாவோட பேரே முன்னால வச்சிருக்கிய. அப்பா மேல பாசமுள்ள பாண்டியர். அப்ப நான் வரட்டுமா? சார், Are you Mr. Eseki Ponyan? Yeah. what's your problem? My arm is dislocated, just so I came here. We'll solve it, no problem. Sit. Thank you. You're coming from? I'm from England. Hey, இங்கிலாந்தா? எங்க கட்ட பொம்மல தூக்குல போட்ட பாத்தியா நீ? தூக்குல போட்டதும் இல்லாம இங்க இருந்த பண்ட மாத்திர நகரத்தெல்லாம் கொண்டு ஊர்ல வச்சுக்கிட்டு என்ன தைரியம் இருந்தா இந்தியாவுக்கு என்ன வச்சு குடிக்க விரும்பிடாதீங்க. அண்ணே, இது 50 வருஷத்து பகை. நீ தலையிடாத. வேணாம். ஓகே, வந்தது யாரா இருந்தாலும் வரவேற்கிறதா நம்ம பண்பாடு. அதுலதான் தமிழன் தலை நிமிர்ந்து நிக்கிறான். இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டு உட்கார்றேன். தமிழ் தாய் உங்களை காப்பாத்திட்டானா? என்ன டே? Do you like our India? Yes, I like very much. What all places you have seen in India? Madras, Trivandrum, Tiruchirappalli, Madurai, and Udumaipete. Do you like your Indian food? Yes, the dishes are fantastic. I like it very much. Loose. Relax. Just shake your hand like this. How you feel now? Oh, miraculous! My just brain lift is up your gone. hand. Yeah, Very good. Thank you very much. 9 கம்பளத்தை உத்தரவு சொல்லணும். தாயே ஜக்கம்மா நாவில் வந்து சொல்லணும். ஈஸ்வரி தாயே கேட்டவர சொல்லணும். ஒரு நல்வாக்கு நீ சொன்னா எங்க செல்வாக்கு கூடும் அம்மா. ஒரு தண்டனிட்டு நாங்க நின்னா எங்க தேவைகளை கூறும் அம்மா.
கையா நீயா இது மெய்யா காட்டி கொடுக்குது ரேகதா இந்த பொண்ணுக்கு ஒரு மாலை வரும் முன்ன சொந்தத்துல ஒரு காதல் இருக்குன்னு சொல்லி கொடுக்குது ரேகதா குறி திறந்து பார்க்க உலகம் தெரியுது கையா இது கையா நீயா இது மெய்யா அரகர ஞான சுந்தரி ஞான சுந்தரி அரகர ஞான சுந்தரி மல்லந்த சரோஜமோ நீ கார்குடல் மலர் வாசமோ கமல சுலோசமோ நீ கொடியிடங்கட எண்ணமோ அரகர ஞான சுந்தரி ஞான சுந்தரி அரகர ஞான சுந்தரி நாடோடி மன்னன் நடிக்கும் பொழுது எம்ஜிஆர் முதல்வர் கைய பிடிச்சு கண்டுபிடிச்சது நாங்கதான் மூன்று முடிச்சு நடிக்கும் பொழுது ரஜினி காட்ட சூப்பர் ஸ்டார்னு முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சது நாங்கதான் எங்க வாக்க நம்பி நீங்க உழைச்சு பாருங்க கையா இது கையா நீயா இது மெய்யா தலையில் எழுதி வச்சது கையில் ரேகையானது அந்த எழுத்த படிக்கத்தான் எங்க ஜாதி இருக்குது சினிமாவும் அரசியலோ எங்களை நம்பி நடக்குது கையா இது கையா நீயா இது மெய்யா இந்தம்மா வரேங்கா வா பிள்ளையம்மா உன்னதாமா பார்க்க வந்தேன் இருக்குங்கயா நீ சொன்ன வாக்கு எனக்கு பழிச்சிருச்சுமா மில்லு கேஸ்ல நான் ஜெயிச்சிட்டேம்மா ரொம்ப சந்தோஷம் டேய் அவங்க எடுத்து வா பிள்ளையம்மா நீ சொன்ன ஜோசியம் பழிச்சா டிவி சுட்டி கேட்டல அதான் வாங்கிட்டு வந்துட்டேன் கொண்ட இந்தம்மா சாவி ஐயோ விளையாட்ட கேட்டது விசுவாசமா நினைச்சு வாங்கிட்டு வந்துட்டீங்களே உங்க மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்கயா இது என்னம்மா உன் கல்யாண செலவு பூரா என்னதுதான் மாப்பிள்ளை யாருன்னு சொல்லு நான் சொன்னா போதுமா அந்த ஒத்துக்க வேணாமா தங்க வைக்கிற மாதிரி இருக்கிற ஒன்ன கட்டிக்க மாட்டேங்கிறானா யாரவன் அவருதான் எசைக்கு பெத்த பாண்டியர் இந்த குட்டாள சீசன் முடியறதுக்குள்ள அவர் கையாலேயே என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன் ஏவல்லையம்மா உனக்கு டிவி சிப்டி எல்லாம் ஓட்ட தெரியுமா ஹெலிகாப்டரே ஓட்டுவேன் உன்னால வாங்கி தர முடியுமா முடியாதுமா அப்ப சும்மாரு ஐயா வரேங்கய்யா சரிம்மா பாண்டியன் வராரு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விடுங்கண்ணே
வர வர எனக்கு நாளும் தெரிய மாட்டேங்குது, கிழமையும் தெரிய மாட்டேங்குது. நீங்க வந்த உடனேதான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நேசமணி ஐயா பள்ளிக்கூடம் கட்டினாரு, ஆஸ்பத்திரி கட்டினாரு, அனாதை விடுதி கட்டினாரு. இங்கெல்லாம் எனக்கு வேலை கிடைக்க கூடாதா? போய் போய் இந்த பைத்தியார் ஆஸ்பத்திரியில கிடைக்கணும். நீங்களே சொல்லுங்க. இது ஏன் வேலைன்னு நினைக்கிற? சேவைன்னு நினைச்சுக்க. ஆதரவில்லாத அனாதைங்களுக்கு சேவை செய்யறதை விட பெரிய புண்ணியம் வேற எதுவுமே கிடையாது. எது புண்ணியம்? படுத்து கிடக்கும்போது மூஞ்சில எச்சு துப்புறாங்க, விரல கடிச்சு விடுறாங்க. இதெல்லாம் புண்ணியமா? அப்சாமி, நேசமணியா இருந்தார பெரும் கோடீஸ்வரர் தான். ஆனா அவர் தன் தேவை தன் சுகம் வாழல, ஊருக்காக வாழ்ந்தார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவரை தெய்வமா நினைச்சு கும்பிடுறேன். ஒரு மனுஷன் பிறந்தான் வாழ்ந்தான் செத்தாங்கிறது வாழ்க்கை இல்ல, இருக்கும்போது என்ன செஞ்சாங்கிறதா முக்கியம். அதனால மனசை போட்டு குழப்பிக்காம இருக்கிற வர கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமா இரு. வா வா பாண்டி, இங்க வா. அம்மா இல்ல அக்கா. அக்கா சொல்லக்கூடாது, அம்மா. நான் அக்கா தான் சொல்லுவேன். முட்டை பொட்டாவும் கொத்துக்கறி ரெடி. ஓடியா ஓடியா ஓடியா. எங்க உட்காந்து சாப்பிட போற? நேசமணியா உட்காந்து சாப்பிட இடம்டாது. கண்ணுல ஒத்திக்க வேண்டிய இடத்துல கண்டையை வைக்கிறேன். என்னோட வீட்டுக்கு தான் டிஃபன் வாங்கிட்டு எங்க வந்த? இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சா எப்ப வெளியே வருவேன்னு உனக்கே தெரியாது. உனக்காக ஒரு மனுஷன் எவன் இருந்தா அங்க காத்துக்கிட்டு இருப்பான். பசி தாங்க முடியல, அதான் இங்க வந்தேன். சரி வா. ஐயோ 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 ஐயோ, என்ன அழகான கட்டிலு. அப்படியே படுத்து தூங்க. என்ன என்ன பேசாம இந்த வீட்டு நினைவுச்சனம் ஆக்கிடுவேன். டிக்கெட் போட்டு பணம் சம்பாதிக்கலாம்ல. உத கேக்குற உனக்கு இப்ப இல்லனே, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க மலேசியாவுல இருக்காங்க. நீ ஏன் புதையில பூதம் காத்த மாதிரி காக்குற? குற்றாலத்துல எத்தனை பேர் முதலாளிக்கு தெரியாம வீட்டை வாடகைக்கு விட்டு பொல போட்டிக்கிட்டு இருக்கான். நீ அதை செய்ய மாட்ட. சரி, இந்த வீட்டுல ஒரு போசனையாவது எனக்கு ஒதுக்கி குத்தினா நான் அதை பிக்கப் பண்ணி போய்கிட்டு இருப்பேன்ல. நீயும் பழைக்க மாட்ட, என்னையும் பழைக்க விட மாட்ட. கடைசி வரைக்கும் என்ன கிண்ணம் தான். டேய், எங்க அப்பாவை நம்பி இந்த வீட்டை ஒப்படைச்சாங்க. எங்க அப்பாவுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் பாதுகாத்து எங்க அப்பா வேற காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. புரியுதா? அது சரிண்ணே, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நான் ஓகே 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 ஓகே. என் புருஷன் யாரோ ஒரு பொண்ணை காப்பாத்த போய் கை ஒடிச்சிட்டு வந்து நிக்கிறாரு. கொஞ்சம் சுளுக்கு எடுத்து விடுங்கண்ணே. என்ன இது பொம்பளைய காப்பாத்துற முகர மாதிரியா தெரியுது? அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இது யாரோ புடிச்சு வளைச்சு விட்ட மாதிரி இருக்கு. ஒழுங்கா என்ன நடந்துன்னு உண்மையை சொல்லு, நான் எடுத்து வரேன். அண்ணே, பொம்பளைய காப்பாத்த போய் தானே இப்படி ஆச்சு. இவன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். இவனை என்கிட்ட விடுங்க, ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். நான் தான் கையை திருகி விட்டேன். சும்மா போயிட்டு இருந்த என்கிட்ட வம்பு பண்ணா, அதனால திருகி விட்டேன். அட பாவி, பொய்யா சொன்னேன். வீட்டுக்கு போய் இன்னொரு கையை உடைச்சிடுறேன். ஏயா, ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் இப்பெல்லாம் பண்ணலாமாயா? தெரியாம செஞ்சுட்டேனே, இனிமே பண்ண மாட்டேனே. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் மன்னிக்காத. ஏயா, ஒரு பொம்பளை கிட்ட குறி கேக்குறதுனா எப்படியா கேக்குறது? இப்படியா? யாத்தடி, இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. ஏண்டா வெள்ளையம்மா கிட்டயே உன் வேலையை காட்டியா? நீ என்னது இது? நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். அண்ணே, ஒரு நோயாளியை காப்பாத்துற டாக்டரோட கடமை. இந்த சுருக்கு பிடிச்சவனை காப்பாத்துறது உன்னோட கடமை. நீ ஒரு பொம்பளைக்காக கடமை தவறுன, நான் உசுரோட இருக்க மாட்டேன். ஆமாடா. வாண்ணே பாரு. சத்தியமா இனிமே எந்த பொண்ணையும் போய் டச் பண்ண மாட்டீங்களா? சத்தியமா பண்ண மாட்டேனே. அப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லு. மருத மீனாட்சி மேல சத்தியமா? மருத மீனாட்சி மேல நான் எந்த பொண்ணுகிட்டயும் வாழாட்ட மாட்டேன். இனிமே எந்த பொண்ணுகிட்டயும் வாழாட்ட மாட்டேன். சத்தியம் தலை அடிச்சுக்க. இது சத்தியம். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் அவனுக்கு சுளுக்கு எடுத்து விட போறியா? உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வெள்ளையம்மா யாருன்னு காமிக்கிறையா? காமி காமி. யாரையா வீட்டுக்குள்ள? மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கயா, வெளியே வாங்க. அண்ணா, அப்ப நீதானே? இங்க பாரு வெள்ளையம்மா, ஆம்பளைங்க தனியா இருக்கிற வீட்டுல இந்த மாவு கரெக்டா பண்ணது நல்லா இல்ல சொல்லிவிட்டாமா. உங்க ரெண்டு பேரையும் ஒரு வழி பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன்.
என்ன பண்ண போற, என்ன பண்ணிட முடியும்? இப்ப பாரு. ஓம் ரீம் க்ரீம் ஜிம் ஜம் சக்க சக்க ஓடிவா 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 ஜகம்மா. என்ன இழுச்சம்பளா? என்ன என்னப்பா நான் பயப்படுறேன்ப்பா. ஆமாமா. என்ன பாத்துலாம். என்னம்மா எங்கடா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. நீ இருந்து எல்லாம் பாத்துட்டு வாடா போறேன். ஜக்கம்மா இல்லையம்மா, இப்ப எதுவா இருந்தாலும் நாளை காலைல வந்து பேசிக்கலாமா? எனக்கு மந்திர மாயம்லாம் தெரியும். நான் எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, அக்கம் பக்கம் போறோம் தப்பா போயிடுறேன். அதனால நீ இப்ப போயிரு, அவ்வளவுதான். நீ போறியா இல்ல நாங்க 2 பேரும் போவோம்? ஜகம்மா உங்களை போக விட மாட்டா. ஓங்காரகாளி ஆங்காரகாளி காத்தேரி ஓட்டேரி பிடாரி அம்மா தாயே ஓம் ரீம் க்ரீம் ஜிம் 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 ஜிம். கடக்கல்ல பாக்காத, ஆத்தா டென்ஷன் ஆயிரும். பாக்கடா அப்ப ஓகே. விடியறதுக்குள்ள அந்த பழம் கருகும், உங்க கை கால்லாம் வெட்டி வெட்டி இழுக்கும். அதை தொட்டிங்கன்னா உங்க மூக்களையும் வாயிலையும் ரத்தம் கக்குவீங்க. எனக்கு தெரியுதுண்ணே, ஆனா என் உசிரி எனக்கு ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நல்ல பிள்ளை எதையுமே அனுபவிக்கல. எதா இருந்தாலும் பேசி ஒரு முடிவுக்கு வரும்னே. இப்ப தெரியுதா? இந்த மாதிரி விஷயத்துல நான் பயப்பட மாட்டேன். கரெக்ட். உள்ள எடுத்து வா, ஜூஸ் போட்டு சாப்பிடு. ஏன் நீ எடுத்துட்டு போறது? நடு வாசல்ல வச்சுட்டு போயிட்டாங்களே. என்ன இந்த வெள்ளையம்மா இருக்காளே, அவளுக்கு குறி சொல்றது சைடு பிசினஸ் தான். ஆனா மந்திரமாயம் பண்றதுதான் மெயின் பிசினஸ் தான். என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணவனுக்கு போய் நம்ம சுருக்கிறது விடலாமாடா? விடலாமா? எவன் சொன்னல வேண்டான்னு தொழில் தருமா அந்த தரும் சொன்னீங்கல்ல. இப்ப அவன் சுருக்கிறவன் போயிட்டான். இப்ப அவன் எலுமிச்சம் எடுப்பானா? சொல்றா. இனிமே எவன் பேச்சும் கேட்க கூடாது. ஆமா ஆமா, இங்கே அப்படித்தான். நம்ம சுய புத்தியோட போயிட வேண்டியதுதான். அண்ணே, ஆஹா, 3ஆம் ஜாமத்துல எந்திரிச்சு முழு மூச்சா தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரே அண்ணி தான். உடல் பயிற்சி ரொம்ப அவசியம்டா. கேள்விப்பட்டிருக்கேன். 4-5 வருஷமா நானும் உன் கூடயே தான் இருக்கேன். நீ ஒரு நாள் கூட தண்டால் எடுத்து நான் பார்த்ததே இல்லையே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன. ஓகே. இல்லையே, ஏதோ சைடுல கருகின மாதிரி இருக்கு. நீ எதுக்குடா வந்த? அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. எது நடந்தாலும் 2 பேருக்கும் சேர்ந்தே நடக்கட்டுமே. குப்பு அப்பு கருகவே இல்லடா. கருகலையா? பாரு எங்க பாப்போம். கருகு இருக்கின்றல. ஒழுங்கா பாரு. ஒழுங்கா பாரு. ஐயோ, என் பக்கம் கருகருன்னு கறி இருக்கே. நல்லா உத்து பாரு. எங்க உத்து பாக்குறது? அண்ணே, எலுமிச்சம்பழம் பேசுதுண்ணே. பழம் எந்த காலத்துல பேசிச்சு? அம்மா அம்மா, யோ பேசுறது இந்த வெள்ளையம்மாயா? நீயா நீயா நீயா? நான்டா. எப்படி? ரொம்ப அலட்டிக்காத. எலுமிச்சம்பழம் கருகுனா கையால இழுத்துக்கும்னா அதானே. எப்படி இருக்கு பாத்தியா? இங்கேயும் பாரு, அங்கங்க அப்படியே இருக்கு. என்ன எலிப்பு? ஊர்பட்ட தீக்குச்சி எப்படி கொளுத்துனீங்கன்னா பழம் கருகாம வேற என்ன செய்யும்? உங்க கை கால் இழுத்துக்கணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணல. விடிய தூங்க விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். இப்ப தெரிஞ்சுதா இந்த வெள்ளையம்மா யாருன்னு?
ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஏய் ஓகே. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடு அம்மா. இந்த விளையாட்டுலாம் வேண்டாம்லேம்மா. காலங்கத்தான் ஏதாவது ஏடாடம் போயிடாமா. அந்த மாதிரி ஏதாவது ஆகும் தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ஒண்ணுமே ஆக மாட்டேங்குதே. சரியான மக்கள். இல்லையம்மா. கையில அந்த எலுமிச்சம்பழம் வந்தது, அது எப்படி? இதுக்கு தான் அப்படி கூப்பிட்டியாக்கும். ஏய், என்ன? ஒரு பொண்ணு நம்மள ராத்திரி பூரா தூங்கடாம பண்ணிட்டாளே, அவன் ஏதாவது பண்ணணுமே. நீ பண்ணணும்னு நினைக்கிற, நான் பண்ணிட்டேன். என்னடா இது? வெள்ளையம்மா டிவிஎஸ் 50யோட பிரேக் கம்பி. அட பாவி, ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடிட்டியே. என்ன நீ அதையும் சொல்ற இதையும் சொல்ற, உன்னை நம்பவே முடியலப்பா. டேய் ஓகே. பாத்து வாமா. என்ன இல்லையம்மா, போகும்போது கட்டி வச்ச மல்லிகை மட்டும் மாதிரி போனேன், இப்ப இப்படி உருந்து போய் வந்து நிக்கிற. ஐயோ, எந்த பாவி பையன் பிரேக் வயர புடுங்கறானோ அவன் கண்ண பாம்பு புடுங்க. ஐயோ, வண்டி மரத்துல மோதி விழுந்துட்டாப்பா. பாவம், எலும்புச்சம்பளம் ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. டேய் ஓகே. என் நிலைமையை பாத்தீங்களா? தெருவுல போறது வருதுங்களா என்ன கேலி பண்ணுது. சரி, இடத்த காட்டுமா, எங்க அடிபட்டுச்சுன்னு சொல்லு, நான் பாக்குறேன். நான் சொல்ல மாட்டேன், நீயே பாத்துக்கோ. நீ சொல்லாம போய் எங்க போய் கை வைக்கிறதுனா? எங்கயா? இல்ல. இங்க? இங்கயா? இல்ல. நீ சொல்லாத, அப்படியே ஆஸ்பத்திரி அள்ளிட்டு போங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. ஏண்டி கழுத்தை காட்டாம தாலி எப்படிடி கட்டுறது? உடம்ப காட்டாம வைத்தியம் எப்படி பாக்குறது? ஏன் காட்டுறத பார்க்க முடியும்? சரி சொல்றேன். கொன்னுடுவேன் படுவராஸ்கர். ஏன்டா அழுற? ஆளுகல்லண்ணே, ஆனந்துக்கு நீர் விட்டுக்கிட்டு இருக்கு. எதுக்குடா? நீ சுளுக்கு எடுக்கிறத பார்த்துட்டு அதான் வருது. இது மாதிரி எவ்வளவோ சுளுக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஆமா ஆமா. வா போலாம். அம்மா. வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, அவங்க எல்லாம் போயாச்சு. நீ என்ன கனவா கண்டுகிட்டு இருக்க? வா போலாம். இந்த பையங்க தொல்லை தாங்க முடியல. என்ன பொழப்புது இந்த பைத்தியங்களோட? எத்தனை நாளைக்கு தான் மாரடிக்கிறதோ? என்னைக்கு தான் விடிவு காலம் வருமோ தெரியலையே. முஸ்தபா முஸ்தபா don't worry முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா. முஸ்தபா முஸ்தபா don't worry முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா. Day by day வாழ்க்கை பயணம் day by day, மூழ்கான சிப்பே friendship. அண்ணே, இளநீ கொடுங்கண்ணே. தரேன், இந்தாங்க. ராஸ்கல், 2 இளநிய கொடுத்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கவா பாக்குற? 1/2 போடுற வெண்ண. அறிவு இருக்காயா உனக்கு? என்ன? டீ காப்பியா இருந்தா 1/2 போடலாம். இளநீ எப்படியா 1/2 போடுறது? ஏண்டா 1/2 தெரியாது? இங்க பாரு, இத 1/2 அது நீயே வச்சுக்க. கேட்டுக்கடா, இந்த இளநீ மட்டும் இல்ல, எங்களை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. இஞ்சி தானே குரங்க. அன்பா வா சோப்பியா. யார் அது? இவர்தான் எங்க அப்பா, டாடி, நைனா, ஃபாதர், பிதா எல்லாம். இரு கரெக்ட் பண்ணிட்டு வரேன். எங்கடா போயிட்டு வர? ஒண்ணும் இல்லப்பா, மருதல இருந்து மில் ஓனர் பையன் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வந்தாங்க. அவங்களோட சும்மா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரோம். தண்ணி அடிச்சீங்களா? எங்க இனிமேதான் அடிக்கணும். தண்ணி அடிக்காம என்னத்துல ஜாலியா சுத்திட்டு வரீங்க? என்னத்துல தர்ற? பத்தி பொட்டியா? இது கூட இல்லாம எதுக்குடா வீட்டை விட்டு வெளியே வர?
ஒரு தீக்குச்சிக்காக கூட என் புள்ள யார்ட்டையும் கை நீட்ட கூடாது. சரி கை நீட்டலப்பா, தண்ணி அடிக்கணும், பணம் கொடுங்க. மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? மொத்தம் 9 பேர்ப்பா. அப்போ 9 ஃபுல்லு வாங்கிக்க. 8 போதும்பா. ஏன்? அதுல ஒருத்தன் தண்ணி அடிக்க மாட்டான். அந்த நாயெல்லாம் ஏன்டா கூட சேர்த்துக்கிட்டு வர? உன் பேரை கெடுத்துட போறான். போறப்ப அவனை கீழே தள்ளி விட்டு பேரு. ஏய் கமான்யா. போதும் வாடா. ஓகே. பாண்டி பாண்டி, என்னங்கய்யா? அந்த ஈஸ்வரமூர்த்தியோட மகனும் சில ரவுடி கும்பல்களும் நம்ம நேசமணி ஐயா வீட்டுக்குள்ள பூந்து அட்டகாசம் பண்ணாங்கப்பா. தடுத்து நிறுத்தின என்னையும் அடிச்சு விட்டாங்க. என்னண்ணே வயசாகிட்டே போகுது, கல்யாணம் காட்சி பண்ண வேணாமா? பண்ணி தொலைய வேண்டியதானே? அதே ஏன் கேக்குற? எனக்கு இல்லப்பா, உனக்கு தான் கல்யாணம் காட்சி பண்ண சொல்றேன். என்ன சொல்றியா? அட போடா, இந்த காலத்துல எந்த பொம்பளை நம்ப முடியுது? பாக்கெட்ல பணம் இருந்தா ஃபாலோ பண்றாளுங்க, பணம் இல்லைன்னா ரிவர்ஸ் ஆயிராளுங்க. கல்யாணமாவது காட்சியா? அப்ப காலம் பூரா விஸ்வாமித்திர மாதிரி இருக்கிற பிளான் பண்ணிட்டியா? விஸ்வாமித்திரர் கூட மேலகாட்ட ஸ்லிப் ஆயிட்டாரா? ஆனா இந்த குப்புசாமி எந்த பொண்ணை பார்த்தாலும் சிரிப்பு ஆகவே
மாதாவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஐயோ கடவுளே கடவுளே, கருப்பு முடி, வெள்ளை ரிப்பனு, சிகப்பு கவுனு, ரோஸ் தோலு. இப்படி எல்லாம் வர்ணிக்கிறீங்க, ஆனா பொம்பளைகளை மட்டும் திட்டுறீங்க. எப்ப நீங்க டீ கடையில பேசிக்கிட்டு இருந்ததுல நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அது உங்களை திட்டல, எனக்கு பிடிக்காத பொண்ணுங்களை மட்டும் திட்டினேன். இப்படி ஒரு பிகரை பிடிக்கலன்னு எந்த மடையனாச்சும் சொல்லுவானா? என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னென்னமோ நினைக்கிறேன், அதை எப்படி என் வாயால இப்ப சொல்ல முடியும்? ஆமா, நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? I love you. அதேதான் அதேதான். ஏ குப்புசாமி, ஒரு செகண்ட்ல பிக்கப் ஆயிடுச்சா, புகுந்து விளையாடிடு. குப்புச்சாமி யார் அந்த பையன்? பையன் இல்ல, நான் தான், நானே தான். கருப்பா இருந்தாலும் கட்டி கொழுப்பு. பரவாயில்ல பரவாயில்ல, நான் அதே மாதிரி உங்களை தொடவா. ஏன் ஓடி வந்து தொடவா? ஆக நல்ல மூமெண்ட்ஸ். ஏண்டா உங்களுக்கு அறிவு இல்ல? செத்து போனால பானை வச்சுட்டு இப்படி கொட்டடிச்சு ஆடிட்டு வரீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அந்த ஆள் செத்து என்ன அப்படி சந்தோஷம்? நல்ல அமைதியா அடக்கமா ஆர்ப்பாட்டம் கொண்டு அடக்கம் பண்ணுங்க. எப்படி? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்படின்னா நீங்களே அவங்களோட சேர்ந்து ஆடுங்க. நானவா? நீ என்ன? நீங்க ஆடுனா தான் ஐ லைக் யூ, இல்லன்னா ஐ ஹேட் யூ டு. ஐயோ, இப்பதான் ஒரு கூட்டம்னா அதுக்குள்ள பிடிக்கிறோம் உங்களுக்கு. நான் ஆடணும், அவ்வளவுதானே? அடிங்கப்பா. என்ன பார்ட்டி மகா மட்டமான கராக்கியா இருக்கு உங்களுக்கு? நானா ஆடுறேன். என்கிட்ட பேச வந்தியா? ஆமா. என்ன பேச போற? நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் எங்க உதவி பண்ணேன்? உன் இடுப்பு தானே உடைச்சு விட்டேன். நீ இடுப்ப உடைச்சிருந்தால் தானே அவர் கையை மேல பட்டுது. ஓஹோ, கதை அப்படி போதா? இதேதான் இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு போறான். என்னடா இது, நான் கெடுதல் பண்றது கூட நல்லதா முடியுது. ஆண்டவர் போது மேற்கொண்டு விஷயத்தை சொல்லுவோம் இல்லையாமா? என் மனசெல்லாம் அவர் நிறைஞ்சிருக்காரு. ஆனா அவர் மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியல. ஊருக்கெல்லாம் குறி பார்த்து என்ன பிரயோஜனம்? அவரை குறி வச்சு பிடிக்கவே முடியல. சரி, அவர் கைய பார்த்து மனசு தெரிஞ்சுக்கலாம்னா கைய என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாரு. நீ கவலைப்படாத இல்லையம்மா. அந்த முருகன் இருக்கானே, முருகன். எந்த முருகன்? அவன் தான் அந்த வெற்றி வடிவேலன். அவன் குரத்தி வள்ளிய பிக்கப் பண்றதுக்காக வேடன் வேடன் விருத்தன் எல்லா வேஷமும் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தான். வேலையாகல. கடைசியில என்ன ஆச்சு? அவங்க அண்ணன் பிள்ளையாரு அவன் பொசிஷனை விட்டு இறங்கி வந்து அந்த மேட்டரை ஓகே பண்ணி விட்டான். அந்த முருகனுக்கு பிள்ளையாருன்னா வெள்ளையம்மாளுக்கு இந்த குப்ஸ். நான் கேரட் பண்ணி விடுறேன், கப்ஸ் பிடிச்சு போயிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் காதை கொடுத்தா. பாட்டி 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 பாட்டி, நான் இல்ல உன் பேரன். அட, நீ எதுக்குடா குறுக்கால வந்த? இவன் தானே என் பேர. ஏன் பாட்டி, உன் பேரன் மேல அவ்வளவு பாசமா உனக்கு? ரொம்ப நாளைக்கு ஏக்கமா? இல்ல இல்ல இல்ல, பேரனை புரிஞ்ச ஏக்கமா? நானும் என்ன ஏன்னா இப்படி பாட்டுக்கு சொல்லவே இல்ல. ஆமா, இதெல்லாம் சொல்லிட்டே தெரியவாங்க. இந்த கிழவியோட இம்சை தாங்காம தானே திருவிழாவுக்கு கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்தேன். இப்ப இங்க வந்து உயிரை வாங்கலாம். என்ன கட்டிய மண்டே பேராண்டி கருகப்பையில கலரை பத்தி பேச டென்ஷன் ஆகும். எனக்கு உன்னை விட்டு வேற யாருடா இருக்காங்க? ராசா, நீ அது சொல்லப்படாதா? ஏன் பாட்டி, உனக்கு என்ன வேலை தெரியும்? அப்படி கேளு ஏ ராசா. நல்ல கெளுத்தி மீன் குழம்பு வச்சு வெறா மீனை வறுத்து வாய்க்கு ருசியா வக்கனையா சோறு போடு. பாட்டி, நீ மீன் குழம்பு பாட்டியை வீட்டுக்கு கூட்டு போடா, நான் மீனோட வரேன். ஓகே ஓகே ஓகே. பாட்டி, சோத்த போட வச்சு நீ வாடல போயிட்டா மீன் குழம்பு வாசம் மூக்க தொலைக்குது. சீக்கிரம் வாத்தா. அட, ஏன்டா போய் இப்படி பறக்குறீங்க? இதோ ஆடிச்சு வந்துகிட்டே இருக்கேன். அப்பா வந்துருச்சா? அண்ணா, எதுக்கு எல்லா சாமியும் சேர்த்து ஒரே கும்பிடா கும்பிட்டுக்க? எதுக்குடா? இல்ல, கிழவி கையில் எடுக்கிறதுல உப்பு புளி உரப்பு எல்லாத்தையும் மொத்தமா போட்டு சோரியா முடிச்சிட போகுது.
கையும் காலம் கின்னு இருக்கு, அதுக்கு ஏன் அணுங்க போகுது? எப்படியோ உங்க அண்ணுக்கு நல்லா தெரிஞ்ச செத்தான். ஊத்து கிளவி. ஓகே 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 ஊத்து. கழுவே, நான் எவ்வளவோ மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கேன், சூப்பர். சாப்பிட்டதே இல்லை இந்த மாதிரி. இந்த குழம்பு வச்ச கைக்கு தங்க காப்பு போடணும். ஆமா, போடுற கீட்டு போறீங்க. ஏ கிளவி, யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற நீ? ஆட சும்மாறா, ஆம்பளைங்களை பத்தி தெரியாதா? ருசி இருக்கிற வரைக்கும் பாராட்டுவீங்க, ருசி கெட்டு போச்சுன்னா போடி வக்கத்தை சிரிக்கின்னு விரட்டுவீங்க. எங்களுக்கு தெரியாதாக்கும். என்ன இந்த கிளவி என்ன வார்த்தை சொல்றாங்க கால இல்லையா? குழம்பு சூப்பரா. இந்த ஐர மீனை அப்படி உசுரோட அப்படி அடிச்சிரு கிளவி. சாப்பிடு, சூப்பர். சாப்பிடு. உசுரோட பிடிச்சி அடிச்சுக்காங்களா? ஏ கிளவி, நல்லா கேட்டுக்க. கொடுத்த வாக்குறுதி தவற மாட்டாரு எங்க அண்ணன். பில்லுக்கு அர்ஜுனு, சொல்லுக்கு எங்க அண்ணன். மண்ணை குறைச்சி சோத்துல அப்புறம் மாதிரி சோத்தை குறைச்சி அப்புறம் பாக்குறியா? சோத்துக்காக லோ 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 அலையில பார்ட்டி நினைக்கிறேன் இல்ல? கேவல கால தங்க காப்பு போட மாட்டாரா அவரு? பாக்குறியா? பாக்குறியாங்கிற என்னடாச்சுங்க? என்ன ஆச்சா? கிளவி என்ன வார்த்தை சொல்ல பாத்தியானே? என்ன? தங்க காப்பு போட உனக்கு வாக்கு இல்லையா? இப்ப நான் சொன்னேன். நம்ம யாரு? நம்ம கௌரவம் என்ன? வெறும் பேர் நினைச்சிட்டானே? சும்மா சொல்லிட்டு போவாங்க நாங்க. அதானே. என்ன என்ன சொல்ல வேண்டியதுடா. என்ன போட்டு அடிக்கிற நீ? பாரு இவ என்ன என்ன பாரு. அப்படி நீங்க நீ முதல்ல சொல்லிருந்தா காப்பு கொடுத்து போட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டு இருப்பேன். இப்ப என்ன பண்ற? ஓ ரோசம் எனக்கு தெரியும். ஓ ரோசம் எனக்கு தெரியும். ஓ ரோசம், ஓ ரோசம். யார் நினைச்சிட்டா கிளவி? நம்மெல்லாம் சொன்னதுதான். இப்ப காட்டுறேன். இது எனக்கு வரப்போற பொஞ்சாதிக்காக நான் ஆசை ஆசையா பண்ணி வச்சிருந்த காப்பு. என்ன பாட்டு? ஒண்ணு இல்ல ராசா, காப்பு போட்ட கைக்கு சொடுக்கு எடுத்து விடலாம்னு ஆசையா இருந்தது. அதே நாங்களும் எடுத்துக்கிறோம். விடுங்க. அப்ப நான் அழுதுருவேன். எடுத்துக்க. 5 வரக்குள்ள தானே எடுப்பேன். எடுத்துட்டு போ. ஏன் ராசா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருக்கேன். கேளு. கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நினைச்சுக்கல. கல்யாணம் பண்ற வயசுல இப்படி தனியா படுத்துட்டு இருக்கியே, மனசுக்குள்ள எவ்வளையாவது நினைச்சு வச்சிருக்கியா? இல்ல. சரி, அதை விடு. கல்யாணம் பண்ணுங்கிற ஆசையாவது இருக்கா? அது இல்லாம இருக்குமா? பொண்ணு உள்ளூரா? நம்ம ரேஞ்சுக்கு உள்ளூர் ஆளே கிடையாது. உலக அளவுல ஒரு சுஸ்மிதா சென், ஒரு ஐஸ்வர்யா ராய், ஒரு டெமி மூர், ஒரு மடானா, ஒரு சமந்தா பாக்ஸ், ஒரு ராணி ஜெயராஜ், ஒரு ஐவன் கிளிவா, அந்த ரேஞ்சு.
என்ன பண்ணிட்டு உள்ள? என்னடா பேராண்டி, குளிச்சிட்டு இருக்கேன்டா. குளிச்சிட்டு வரேன். குளிச்சது போதும், உடம்பு தெரிஞ்சு வரேன், சீக்கிரமா வா. விட மாட்டாரு போல இருக்கே. ஐயோ, பிக்குமுடி எங்க போச்சு? சோப்பா முடிய தர்றியா? அது எங்கிட்ட இருக்கு. வெளியமா கழுவி வெளியே வா. ஐயோ, சும்மா மாட்டிக்கிட்டேன். சக்கரை கோட்டை கம்மாவில சாஞ்சி கிடக்கிற வெள்ளரிக்கா மாதிரி இருந்துகிட்டு என்கிட்ட நடிப்பு காட்டுறியா நீ? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த குப்ஸ்ல குப்ஸ் அவன் தான் எனக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டு இந்த மாதிரிலாம் நடின்னு சொன்னான். அவன் நடின்னு சொன்னா நீ நடிச்ச. இப்போ நான் அவனை போய் கடின்னு சொல்றேன், போய் கடிச்சிரு. நீ புருஷனை தவிர வேற யாரையும் கடிக்க கூடாதுன்னு சாகும் போது எங்க அம்மா சொல்லிட்டு செத்தாங்க. அதனால நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு ஒன்னை இழுக்குதாயா. வெயிட்டிங்காயா அண்ணே, ஜாலிதான். நேத்து கிழவிகையால மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு கோழி குழம்பு, அதுவும் விட கோழியா பிடிச்சு வந்திருக்கேன். பின்னிட வேண்டிதான் பின்னி. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? வர வர கிழவி என்ன விட ஓமனதான் ரொம்ப பிரியமா இருக்கு. நீ கிழவி கையால ஒரு நாள் சாப்பிட்டு வைக்க. ஆமா, என்ன கிழவி விட்டு விட்டு தனியா உட்காந்துருக்க? நீ விட்டாலும் அது ஒண்ணு விடாத. எங்கண்ணே கிழவி? என்னது என்னது? ஐயோ, இது இங்க ஏண்டா என்ன மேக்கப் போறீங்களா நீங்க? யாரு? நான் அப்படி சொல்லவே இல்லையா. ஏண்டா தெரியாது கையில காப்பு போடும்போது பாத்துட்டா அவன் கை தொடுது. எனக்கு நீங்க சேர்ந்து ஏமாத்துறீங்களா? அட சரிங்களா, இதே வேலையை போச்சு. போங்க, ஓடு ஓடு. வாடன் தம்பி. தம்பி தம்பி, என்னையா இந்த பைத்தியம் விட்டு இருந்த? நான் மாத்திரை கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது தம்பி. அதுக்கு தான் நேரத்தை விட்டு போச்சோன்னே. எங்க அக்கா மகளை பேசல, ரூம் எடுத்து தங்க வைக்க போறேன்னு கூட்டி போறேன். அது தம்பி, எங்க அக்கா மக வசதியா வாழ்ந்த பொண்ணு. அவளை இங்க விட்டுட்டு போனா இந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு நீங்க அசிங்கப்படுத்திடுவீங்க. அசிங்கப்படாம நான் பாத்துக்கிறேன். நேற்றுக்கு நீ தானே எனக்கு புது புது விளையாட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து மாத்திரை எல்லாம் ஊட்டி விட்ட. இன்னைக்கு அதே மாதிரி ஊட்டி விட இந்த முண்டா வேற தண்டா. அப்படின்னா இந்த தண்டத்தை போய் சொல்லு. நீ பாடலாமா? மாத்திரை விளையாட்டு விளையாடலாமா? முத மாமா போடுங்க, அப்புறம் நீ போடணும். சீக்கிரம் போடுற மாமா. புடிச்சுக்கோ. போடு 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 போடு. பைத்தியமா இருந்தாலும் பிகர் சூப்பரா இருக்கு. சொத்து வேற அதிகமா இருக்கு. மாத்திரை விளையாட்டு காமிச்சு மட்டைக்கிற வேண்டியதாங்க. நான் போடுறதா? நானும் மாத்திரை விளையாட்டுக்கு வரட்டா? டேய் போ, இந்த விளையாட்டுல சேர்க்க மாட்டேன். நீ வாடா. ஐயா, அவன் சின்ன பையன், இந்த விளையாட்டுல தெரியாது. அவன் தான் நல்லா விளையாடுவான். வா 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 வா. அவ என் ஃப்ரெண்டு. ஆட்டத்துக்கு சேர்த்துக்கல. இதுதான் இந்த பைத்தியம் கூட விளையாட கூடாதுங்கிறது. டேய், மாத்திரை வச்சிருக்கேடா? வச்சிருக்கேன்டா. அப்ப தூக்கி போடுறா. போடுறா.
உனக்கு என்ன மாலை யார் ஒரு போட்டது? விஷயம் தெரியாதா? நேசமணி ஐயா பொண்ணு மலேசியால இருந்து குடும்பத்தோட வந்திருக்காங்க. அவங்க தான் போட்டு போனாங்க. பாத்தியா நண்பா, நேத்து வரைக்கும் நம்ம கூட இருந்தாரு, இன்னைக்கு அவங்க அக்கா குடும்பம் வந்தவங்க நம்மளை விட்டுட்டு ஓடுறாரு. அதான் நண்பா பாசங்கிறது. அக்கா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, நாளைக்கு இவரை கட்டிக்கிற பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பாரு. உண்மையே நண்பா, இவரை கட்டிக்கிற போறவ கொடுத்து வச்சவ. கரெக்ட். டாடி டாடி, வீடு சூப்பர்ல. தாத்தா ரொம்ப கலைநயத்தோட கட்டியிருக்காரு. தாத்தா இஸ் கிரேட்லா. ஆமா, எங்க மாமாவுக்கு வேற எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கு? அது வந்து இளஞ்சி ஈஸ்வரமூர்த்திக்கும் நம்ம வக்கீலுக்கு தான் தெரியும். ஓ, நான் யாருன்னு தெரியுதா? தெரியலையே. என்னம்மா நிஜமாவே இவரை தெரியலையா? கணக்குல கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு வர்றதுக்கு ஒண்ணு சொல்லாதீங்க, இப்ப வந்துடுறேன். இது தெரியுதா? அக்கா இல்ல அம்மான்னு சொல்லணும். அக்கா. பாண்டியரே, பாத்தீங்களா கணக்குல? இதை பார்த்தோம் அக்கா கண்டுபிடிச்சிச்சுல. ஏண்டா ஏன் தம்பி எனக்கு தெரியாதா? பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். சும்மா விளையாடுனா அவ்வளவுதான். மம்மி. என் பொண்ணு பேரு ரேவதி. நீங்க எதுக்கு பண்ண அங்கிள் தானே? ஏய், அக்கா ஒண்ணுமே சொல்லல, அதுக்குள்ள எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? வாட்லா, நான் இந்திய சரித்திரத்தை விட எசக்கிபாடி சரித்திரம் தான் நிறைய கேட்டிருக்கேன். எங்க மம்மி மலேசியால எப்போ உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. கோலாலம்பூர்ல இருந்து குற்றாலம் வரைக்கும் உங்க பேச்சுதான். ஐ ஆம் நாகராஜ ராஜா. அவ்வாரி மச்சா. ஆமா கணக்கு பிள்ளை, வீடை இவ்வளவு சுத்தமா வச்சிருக்கீங்களே எப்படி? இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லைங்க, பாண்டிதான். நாங்க இத வீடா நினைச்சிருக்கோம், அவர் இத ஒரு கோவிலா மதிச்சிருக்கா. அது கடமை இல்ல. பசிக்குது இல்ல? யாலா, பசிக்குது. ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு. ஹோட்டலா? 5 நிமிஷம் போதும் மச்சான். அப்படியே வெடக்கோழிய புடிச்சு பொரிச்சிடறேன், அப்படியே குறும்பாட்டை புடிச்சு குழம்பு வச்சிடறேன், அப்படியே ஐயர் மீனை புடிச்சு மஞ்சள் பழம் விட்டு அவிச்சிடறேன். இந்த புறா இல்ல, அத முட்டையோட நான் காட் பண்றேன். பாருங்க. அங்கிள் அங்கிள் 5 மினிட்ஸ்க்குள்ள. 2 மினிட்ஸ்ல. 2 மினிட்ஸா? வாட்லா? இது சூப்பர் டைம் தான், உன் கையில கேட்ட மயில் நாடுதான். கையில தான், இது சூப்பர் டைம் தான், உன் கையில கேட்ட மயில் நாடுதான். பிகர் தான், நீ சூப்பர் பிகர் தான், இந்த பிகர் கேட்ட மயில் நாடுதான். ஆட்டச்சு என்ன டச்சுமே, கிச்சு என்ன கிச்சுமே, 7 மணிக்கு மேல நீயும் இன்பலட்சுமி. ஐயா, ரகசியம் சொல்லிட்டேன், ரகசியம் சொல்லிட்டேன். குப்ஸு, நீ ரொம்ப அழகா இருக்கிற. அப்படியா? நானா? ஆமா. நீ நடந்தால் நடையழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு, நீ பேசும் தமிழழகு அழகு, நீ ஒருவன் தான் அழகு அழகு அழகு. நான் ஆசையை வென்ற ஒரு புத்தனும் அல்ல. அம்மா
தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டோம். வா தம்பி. ஆமாக்கா, வாழைமரம் தோட்டமா வண்டி அனுப்பிச்சிட்டேன். தென்காசில இருந்து மேல கலந்து ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு வந்து இறங்கிடுவாங்க. இந்த பூஜை சாமா போக்குவரத்துக்கு குப்பு சாமி லிஸ்டையும் பணத்தையும் கொடுத்து வாங்க சொல்லிட்டேன். அவன் வாங்கிட்டு நேரம் கோயில இருப்பான். இப்ப நேரம் கோயிலுக்கு இறங்க வேண்டியது அவ்வளவுதான். அக்கா சொல்ற வேலையை மட்டும் ஃபிங்கர் டிப்ஸ்ல முடிச்சிடுறேன். நான் சொல்ற வேலையில மறந்துடுறிய வாட்லா. என்ன மச்சான் நீங்க? எனக்கு அக்கா வேற நீங்க வரையா? அது வைக்க கோயில்பட்டு வைக்க மாட்டது தானே போனேன். அவன் கோயில்பட்டுல இருந்து மதுரை இருக்காருனாங்க. மதுரை அட்ரஸ் கேட்டேன். அங்க போய் எழுதிட்டு வந்துடலாம்னு. அவங்களுக்கு அட்ரஸ் தெரியல. அவன் ஒண்ணு சொல்லிட்டு வந்திருக்கேன். நாளை காலையில அந்த ஆள் வந்து இடது அவர் வீட்டுல வைக்கும் போது வலது காலம் இங்க வைக்கிறேன். இல்ல அடி உருட்டிடும்ல. என்ன என்ன மச்சான் கருத்து மச்சான்? அங்கிள், மலேசியால இருந்து வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். நோ ரெஸ்ட்லா. எப்ப பார்த்தாலும் அலைஞ்சிட்டே இருக்கீங்க. அப்படி என்ன திருவிழாவுல இன்ட்ரெஸ்ட்? வருஷம் வருஷம் திருவிழா வந்திருக்கு. தாய் இல்லா பிள்ளை மாதிரி தனியா நின்று பார்த்திருக்கேன். ஆனா கொண்டாடினதில்ல. இந்த வருஷம் என் அக்கா மச்சான் நீ இப்படி எல்லாருமா வந்து நான் ஒரு அனாதை இல்லைன்னு சொல்ற மாதிரி என் மனசார கொண்டாடுற திருவிழா. அதான் டாடி டாடி, தண்ணி அடிக்க வேண்டிய நேரத்தை வேஸ்ட் பண்ணி நிக்கிறீங்க. வாட் திங்கிங்? ஒண்ணு இல்லடா, வரமாட்டாங்க நினைச்ச குடும்பம் மலேசியா வந்துட்டாங்க. நேசமணி மக வந்து அவங்க சொத்தை கேட்டா திருப்பி கொடுக்கணும். அதான் யோசனையா இருக்கு. விடுங்க, அவங்க வந்து உங்ககிட்ட கணக்கு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க கணக்க முடிக்கணும். அதானே? முடிச்சிடுறேன். டேய், அவசரப்பட்டு நீ ஏதாவது செஞ்சு மாட்டிக்காத. அப்புறம் நம்ம குடும்பமே உள்ள போகணும். முகம் தெரியாத ஆளுங்களை வச்சுதான் இந்த காரியத்தை முடிக்கணும். நாளைக்கு நடக்க போற கோயில் திருவிழாவுல நேசமணி குடும்பத்துல வாரிசே இல்லாம எல்லாரையுமே அழிச்சிடணும். பாண்டி, நம்ம கோயில் யானை எந்திரிக்கும் போது கால் பெசிருச்சப்பா. வெட்டினரி டாக்டர்லாம் வந்து பாத்துட்டாங்க. ஒண்ணும் முடியல. யானை வேதனையில துடிக்குது. ரேவதி கல்யாணத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு தான் நான் சாமி கும்பிட வந்தேன். இந்த சமயத்துல இப்படி அபசகுணமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. திருவிழாவும் நடக்க, நீ நினைச்சது நடக்க. சுழுக்கு தானே. என்ன இப்ப யானைங்கிறா? மண்டபத்துல இருக்கு. வார பாத்துலாம்.
வீரந்தா யானக்கு மாலை போட்ட வீரந்தா வீரந்தா மகா வீரந்தா மக்கள் பாராட்டும் கெட்டிக்காரந்தா மக்கள் பாராட்டும் கெட்டிக்காரந்தா இந்த பாண்டிய வாலிபமீசடா அத பார்க்கையில் யாருக்கும் ஆசடா ஆளும் கோளும் மூக்கும் மொழியும் பார்த்தா அடக்கிற வீரந்தா வெற்றி வீரந்தா யானக்கு மாலை போட்ட வீரந்தா வீரந்தா மகா வீரந்தா மக்கள் பாராட்டும் கெட்டிக்காரந்தா குப்சாமி உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் ரொம்ப நாளா ஒன்னு சொல்லணும்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தப்பா. இல்ல இல்ல நீ எனக்கு ஒரு காதலி இருக்கலையே சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளு. நான் அழகு அவன் நடந்து நீ பேசலனா அவ ஆடுனா மயிலு ஆட டைட் அவுட் ஜீன்ஸ் போட்டான் வாயில எச்சு ஊறுதே. நீ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னியப்பா. அப்படி திரும்ப
சூப்பர்னா சூப்பர், அப்படி ஒரு சூப்பர். நடந்தா யானை, நடக்காட்ட பூனை, அடக்கத்துல அமலா, அடங்காட்ட பம்மிலா, மௌனத்துல மணிஷியா கொயிலாலா, மயக்கிறது இல்ல சுனாவளி பந்துரு. எம்மா 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 எம்மா. என்ன நண்பா இந்த பாட்டு அவதாப்பா பாடுனா? நீ சொல்லும் போதே எனக்கு டென்ஷன் ஆகுதே. அவளை பார்த்து அவனுக்கு ராசா. இங்கதாப்பா குளிக்க வருவா? அவளும் இங்கதான் குளிக்க வருவாளா? ஏன் இங்கதானே குளிக்க வருவா? நம்மளுக்குள்ள என்ன உத்துவ பத்தியா? எல்லாம் கடவுளுடைய அமைப்புப்பா. என்ன அது யாருப்பா? என்ன நண்பா ஏன் ஆளை சேர்த்து அடிச்சுக்கிட்டு இருக்க? நீ கண்ணாடி போட்டு பாரு, அது யாரு? நீ கண்ணுல நல்லா விரல விட்டு தொடச்சிட்டு பாரு. அந்த ரோஸ் கலரு ஏன் ஆளுப்பா? தம்பி அது யாருப்பா? டேய் அண்ணா, அது நம்ம ஆளுடா. டேய் அது யாரு? டேய் நல்லதுல உனக்கு சொன்னா கேளு. என்ன பல்ல கடிச்சா? டேய் குப்பை மாமா, ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்றீங்க? இது டாவா? ஆமாடா, சரியான லூசுங்க. உங்களை நான் எங்க எல்லாம் தேடிட்டு வரேன். 3 பேரும் சேர்ந்து குளிக்கலாமா? 3 பேர் சேர்ந்து குளிக்கிறதா? என்னங்கடா அது? ஆமாடா, அது லூசுடா. லூசா? அம்மா ஐயோ. ஏய் லூசுன்னு தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ண போறேன். பேசாம ஒதுங்கிக்க. லூசா இருந்தாலும் பரவாயில்ல, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். நீ ஒதுங்கிக்க. ஏய் என்ன சொல்ற? என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஐயா, ஏண்டா எந்த சக்தியால உங்களை பிரிக்க முடியாதா? ஒரு சாதாரண பைத்தியம் உங்களை பிரிச்சிருச்சு பாத்தீங்களாடா? டேய் ஒரு இளநில 2 சாவா? இப்ப 2 இளநீ 2 சா. குடி குடி. இப்போ குடிக்கல வெட்டுவேன். நீ இந்த பக்கம் போ. நீ போ அந்த பக்கம். ஏன்டா என் கால் அடிச்ச? எறும்பு போச்சு அடிச்ச. என் கால என்ன அடிச்ச? நீ போச்சு அடிச்ச. போட்டி அடியா? ஏய் இன்னொரு தடவை என் காலை தொட்ட உன் காலை உடைச்சிடுவேன். நீ என் கால தொட்ட உன் காலை கடிச்சு போடுவேன். உன் காலை அடிச்சிடுடா. என் காலை கடிச்சு பாரு. இது யாரு கால்டா? என் காலு. என் காலு. ஏண்டா என் காலை அமைக்க வச்சு உங்களை கூப்பிட்டனா? இல்ல நீங்களா வந்து ஆளுக்கு ஒரு காலை அமைக்க விட்டு அவன் இந்த காலை அடிச்சிருவாங்க, நீ இந்த காலை கடிச்சிருவாங்கற. ஏண்டா நீங்க அடிக்கிறதுக்கும் கடிக்கிறதுக்கும் என் காலை நான் கடிச்சது? அப்ப என் காலை அடிப்பா, அவன் காலை கடிக்கப்படாதா? ஆமா ஆமா, இப்படி எல்லாரையும் பின்றதுலயே இருங்க. திருவிழா கூட்டத்துல அத்தனை ஆம்பளைங்க இருந்தாங்கல்ல, அவங்க யாருக்கும் இல்லாத அக்கறை உங்களுக்கு மட்டும் எதுக்கு? உள்ள புகுந்து கத்தி கம்மர் கூட பார்க்காம அப்படி முட்டி மோதுறீங்களே. முதுகுல பட்ட அருவா கழுத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? எனக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நான் பிறந்ததும் எங்க அம்மா இறந்துட்டாங்களாம். எனக்கு பால் கொடுத்து வளர்த்தது நேசமணி ஐயாவுடைய சம்சாரம் தான். அந்த தாய் மாதிரியே எங்க அக்காவுக்கும் ரொம்ப பெரிய மனசு. என்ன ஒரு அனாதையா நினைக்காம என் மேல அன்பு காட்டி எனக்கு ஆனா அவனா கத்து கொடுத்தது எங்க அக்கா தான். என் உடம்ப செருப்பா தச்சு போட்டாலும் அந்த குடும்பத்துக்கு நான் பட்ட கடன் தீராது. எங்க அக்காவுக்காகவும் அக்காவோட பொண்ணுக்காகவும் இந்த உடம்பு மட்டும் இல்ல, என் மூச்சு காத்தையும் கொடுப்பேன். நாகராஜ் சார், திருவிழாவில் உங்க குடும்பத்தையே க்ளோஸ் பண்ண நினைச்சது அந்த இளஞ்சி ஈஸ்வரமூர்த்தியா தான் இருக்கும். இளஞ்சி ஈஸ்வரமூர்த்தியா? எங்களை கொள்றதுனால அவனுக்கு என்ன லாபம்? அது ஒண்ணு இல்ல மச்சான். நேசமணி ஐயா மலேசியாவுக்கு செட்டில் ஆக போகும்போது இந்த வீட்டை எங்க அப்பா பொறுப்புல விட்டு போன மாதிரி விக்ரமசிங்கபுரம், சுந்தரபாண்டியபுரம், இளஞ்சி இந்த 3 ஊர்லயும் 250 ஏக்கர் இதுபோக நெஞ்சரலாம், 100 ஏக்கர் தென்னந்தோப்பு, பங்களா, சொத்து பத்து அத்தனையும் அந்த நாய்க்கு பொறுப்புல ஒப்படைச்சிட்டு போனாராம். காலங்காலமா யாரும் வந்து கணக்கு கேட்காதனால பிரமாதமா கொள்ளையடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்ப நீங்க வந்துட்டீங்களா, எங்க திடீர்னு வந்து கணக்கு கேட்டு பயந்து இப்படி ஒரு ஈனத்தனமா காரியத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஆனா நீங்க எதுக்கு மச்சான் யோசிக்கிறீங்க? அக்காவும் நீங்களும் ஒரு வார்த்தை பாண்டியா என்ன எதுன்னு போய் பாடுறான்னு சொல்லுங்க. அவ்வளவு கணக்கு வழக்கோட அத்தனை தலைங்க வந்து காலையில போடுறேன். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நீ போய் என்ன தேய்ச்சி விடுறது, சுளுக்கு எடுக்கிறது இதெல்லாம் போய் கவனிப்போ. ஏன் இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறீங்க? பாண்டி நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுது. அக்கா
மச்சான் என் மேல அக்கறையில தானே சொல்றாரு. சரி பாண்டி, ஏதோ தெரியாம பேசிட்டேன். இது எங்க குடும்ப விஷயம், இதை நாங்களே பேசிட்டுக்கிறோம். வக்கீல் சார், நம்ம சொத்து பத்திரம் எங்க இருக்கு, எவ்வளவு இருக்குன்ற டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. அதோட நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்கிறதுக்கு உடனடியாக ஏற்பாடு பண்றீங்க. ஓகே, இந்த வீட்டையும் சேர்த்து. ஒரு நிமிஷம், கொஞ்சம் உள்ள வாங்க. இங்க இருக்கிற சொத்தை எல்லாம் எதுக்காக விற்க சொல்றீங்க? இது அத்தனையும் எங்க அப்பா உழைப்புல சம்பாதிச்ச சொத்து. இதுல இருந்து ஒரு செங்கல் கூட விக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சொந்த மண்ணுக்கு வந்துட்டோன்ற துணிச்சல்ல பேசுறியா? ஆமா ஆமா, ரேவதிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இந்த மண்ணிலேயே உயிரை விடுறதுக்கு நான் தயாராயிட்டேன். மலேசியாவுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட செத்து செத்து பழைக்க நான் தயாரா இல்ல. எச்சிப்பால் குடிச்சு வளர்ந்த தம்பி எசக்கி பாண்டி கூட இருக்கின்ற தைரியமா? மம்மி, கதவு தரங்க. கம்லா, வாட்லா, வெளியே எல்லாரும் உட்கார வச்சு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மாவை கேளு. என்ன மம்மி டல்லா இருக்கீங்க? மம்மி மூஞ்சி என்னைக்கு நல்லா இருந்திருக்க? எப்பவுமே டல்லுதான். டாடி, உன்னை யார் கையில பிடிச்சு கொடுக்கணும்ன்ற கவலை வந்துச்சு. மம்மி, என்னை யார் கையில பிடிச்சு கொடுக்க நானே ஆடா மாடா? நேரம் வரும்போது மாப்பிள்ளை யாரு நானே சொல்றேன், தாலி எடுத்து கொடுத்தா போதும். ரேவதி, வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. காஃபியும் வேணா ஒண்ணு வேணா, நீ உள்ள போ. டாடி, ஏமா குழந்தை திட்டுற? பாரு, மம்மிக்கு காலையில தலைவலி. டைகர் பாம் அதை தடவை டென்ஷன் கூட. வாங்க மம்மி. ஓமா, வாங்க மம்மி. போ. எப்படி நாகராஜ ராஜா. வக்கீல் சார், நான் சொன்ன சொத்து விவரத்தை எல்லாம் டீட்டெயிலா ரெடி பண்ணுங்க. அப்புறம் இந்த வீட்டை விற்கிற விஷயமா பின்னாடி நானே சொல்றேன். ஓகே சார். அந்த ஈஸ்வரமூர்த்தி மேல லீகலா ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாமா சார்? நான் டீல் பண்ணிக்கிறேன். வரேன் சார். அன்னைக்கே திருவிழா கூட்டத்தில் அந்த குடும்பத்தை ஒழிச்சிருந்தா இன்னைக்கு மலேசியாக்காரன் வக்கீல கூப்பிட்டு சொத்து கணக்கு கேட்டிருப்பானா? முதல்ல அவங்களை காப்பாத்தின பாண்டிய ஒழிக்கணும். அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். நீங்க கவலைப்படாதீங்க. 10 நாளைக்குள்ள அந்த பையன் பாண்டியன் தலையை வெட்டி மண்ணுல போட்டுறேன். அதை பார்த்துட்டு அந்த மலேசியாக்காரன் அந்த ஊரை விட்டு ஓடிடணும். அந்த மலேசியாக்காரனை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல. படிச்சவனா, விவரம் தெரிஞ்சவனா இருக்கான். நாளைக்கு கோர்ட்டு கேஸ் அதுன்னு போயிட்டானா வசதியா வாழ்ந்த அந்த பங்களா சொத்தெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு நாடு ரோட்ல போய் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு அவசியமே இல்லை. அதிர்ச்சியா இருக்குல்ல? சாட்சிக்காரனுக்கு நண்பனா இருக்கிறத விட சண்டைக்காரனுக்கு நண்பனா இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமே நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. தட் இஸ் நாகராஜ ராஜா. வெண்ண கத்திய உள்ளவை அண்ணன் கண்ணாடியில தெரியுது. எதையோ சொல்லி நம்ம தலைவரை கவுக்க வந்திருக்கானோ? உங்க தலைவனை கவுக்க வரல, காப்பாத்த வந்திருக்கேன். நான் தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் அழிக்க ஆரம்பிச்சேன்னு தெரிஞ்சிருந்தோம். என்னை காப்பாத்த வந்திருக்கேன்னு சொல்ற? எந்த நேரமும் உங்களை சுலுக்கெடுக்க தயாராயிட்டான் அந்த சுலுக்கு பாண்டி. உங்களை அவங்கிட்ட இருந்து காப்பாத்துறதே என்ன காப்பாத்திக்கத்தான். புரியலையே. தட் இஸ் நாகராஜ ராஜா. அவன் சாதாரணமான ஆள் இல்ல, சிங்கம் மாதிரி. அந்த சிங்கத்தை வேட்டையாடணும்னா நாம எல்லாரும் ஒண்ணு சேரணும். நீ சொல்றதை எங்க அப்பா வேணா நம்பலாம், வயசாயிடுச்சு. ஆனா நான் நம்ப மாட்டேன். எழுதி தட்டுமா? எதுக்கு நாக்கு வலிக்குவா? வேற என்ன வேணும்? உன் பொண்ணு எனக்கு கட்டி வைப்பியா? வரேன் மாப்பிள்ள. வரட்டுமா சம்பந்தி? அப்பா, எங்க அப்படி சாரசாரியா ஓடுறாங்க? ஆஹா, ரேவதி அம்மா குடிக்கிறத வேடிக்கை பார்க்கத்தான் அப்படி ஓடுறாங்களா? அண்ணே 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 அண்ணே, என்னடா அங்க? வா வா, இந்த வா, இந்த வா, இந்த வா.
என் அத்தா கூட பிடிக்காத ஒரு காக்க குடி கூட பாக்குவோம் எல்லாம் ஓடு போங்கடா போங்க என்ன சண்டியா ஓடுது போங்கடா மாஸ்டர் நீ என்ன போற என்ன பாக்குறாங்க சும்மா கூடமான இருந்து கூட்டத்தை வரணும்னா இந்த வாணி பொறுத்துல என்ன காட்சி பச்சைக்கு சொல்லிருக்கா அவ போய் கள்ளகமடமே இல்லாத என் மேலும் சந்தேகம் ஓகேண்ணே ஓகே ரேவதியை பிரமாணமா குளே ஒரு ரூபாய் உன்னை பார்க்க முடியாது நிதானமா குளிச்சுட்டு நான் பாத்துக்கிறேன் இளஞ்சி ஈஸ்வரமூர்த்தி சொன்ன இசைக்கு பாண்டி உட்காந்துருக்கான் பாரு. இவன் கதை எண்ணியோட முடிச்சிரு உங்களுக்கு தனியா சொல்லுமா வேண்டாம் ஒழுங்கா சொன்னா போக முடியுமா நீங்க பைத்தியம் நினைச்சியா சொல்ல வந்த எவன்டா நான் இன்னொரு யமன்டா ஐயோ ரத்தம் எதுக்கு ரத்தத்தை பார்த்த உடனே துணியை கழிச்சு போறீங்க பணம் கொடுத்தாங்க இருக்கு அங்கிள் சூப்பர் ஃபைட் ஃபைட் பண்ண ஒண்ணும் ஆகல நான் டச் பண்ண வலிக்குதா குறும்பலா கமலா வெளியமா என்ன ரேவதிமா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஊருக்குள்ள உன்னை பத்தி பெருமையா சொல்றாங்களே என்ன பழிக்கிறாங்க நீ கை பார்த்து சொன்னா சொன்ன வாக்க சொன்னபடியே பழிக்குமாமே இதுல என் கையில என்ன இருக்கு தாயி எனக்குள்ள இருக்கிற ஜக்கமா தானே சொல்றா நானும் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன் அது நடக்குமா நடக்காதான்னு கொஞ்சம் என் கையை பார்த்து சொல்ல இதுக்கு கையை எதுக்கு பார்க்கணும் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே லவ் தானே ஆமா அது எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச நானும் உங்களை மாதிரி வயசு பொண்ணு தானே
எனக்கு தெரியாதா என்ன? அப்ப நீயும் யாரையும் லவ் பண்ற? யாரது? லவ் பண்ற, ஆனா உங்க லெவலுக்கு பெரிய இடம்லாம் இல்ல. ஏதோ என் தகுதிக்கு அந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிருக்கேன். சரி சரி, நான் மனசுல நினைச்சது நடக்குமா நடக்காதுன்னு பார்த்து சொல்ல. கல்லுக்குள்ள இருக்கிற தேரை மாதிரி முள்ளுக்குள்ள இருக்கிற ரோசா உங்களுக்காக ஆன போராட்டம் அத்தனையும் நடக்கும். ஆனா ஜெயம் உங்களுக்கு தான். நீங்க மனசுல நினைச்ச மகாராசனையும் கல்யாணம் பண்ணிக்குவீங்க.
சென்ற பார்வை ஹோ லவ்லி பாசமுள்ள பெண்மை வானவிழாயாகின்றேன் ஆசைகளில் வெப்பத்திலே பாக்காளாய் வேகின்றேன் I love you, I love you, I love you. I love you, I love you, I love you. I love you, I love you, I love you. I love you, I love you, I love you. என்னம்மா அது? ஒண்ணும் இல்ல மாமி. ஒண்ணும் இல்லையா? என்னவோ வச்சு பாத்துக்கிட்டு இருந்த? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல மாமி. குடுக்கறே இல்லையா? மம்மி, நீங்களும் டாடியும் என்ன சொன்னாலும் நான் பாண்டி நகல தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உண்மையா தான் சொல்றியா? நிச்சயமா? ஆமா மம்மி. இதுக்காக தானே நம்ம இங்க வந்ததே. கும்பிட போன தெய்வம் வலிய வந்து வரம் கொடுத்த மாதிரி இப்படி ஒரு நாளைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். மம்மி, அவசரப்பட்டு அப்பா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாத. நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஓகே? அக்கா, வா பாண்டி. கோயிலுக்கு போயிட்டு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். பிரசாதம். ஏன் எங்க பேருக்குலாம் அர்ச்சனை பண்ண மாட்டீங்களா? ஏய், அம்மா பேர்ல பண்ணா என்ன, உன் பேர்ல பண்ணா என்ன, எல்லாம் ஒண்ணுதானடா. சரிடா பாண்டியா. வர வர திமிரு ஜாஸ்தி ஆச்சு உனக்கு. அது விளையாட்டு பொண்ணு தானே, அதுக்கு என்ன தெரியும்? இந்தா வா. போய் பூஜை ரூம்ல வச்சுட்டு போ. நான் வரேன்க்கா. பாண்டி, என்னக்கா? உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும் பாண்டி. சொல்லுக்கா. வந்து சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன அக்காவும் தம்பியும்? பாண்டி ஒன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தா நீங்க இங்க இருக்க. என்னோட துணி 4 அழுக்கா இருக்க, அதை லாண்டரியில போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க இது? தம்பியை போய் அழுக்கு துணி எல்லாம் எடுக்க அக்கா, சொல்லி மச்சானுக்கு இதான் நான் போகாம வேற யார் பண்ணுவா? மச்சான் சூப்பர் கடையை கொண்டு போய் கொடுத்து பிரமாதமா துவைச்சிட்டு வரேன். புத்தாலி. ஏய், நான் சொன்ன மாதிரி உள்ள மினி பாம்பு வச்சிட்டியா? பாதி பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே வெடிச்சிரும். வெரி குட். அப்ப மண்டக்குள்ள இருக்க பொருள் பூரா ஷிஃப்ட் ஆயிரும் சொல்லு. ஆமாண்ணே. கை கொடு, நீ போய்க்கிட்டே இரு, நீ போய்க்கிட்டே இரு. டேய் அப்சாமி, இதோட நீ கல்தா. ஏன்டா இங்க வர? யாரா? யோ போய் தொலைடா. போய் தொலைடா போல. நண்பா, எவ்வளவு பேர் நீ?